நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மித்ரன் சேனல். உங்க வீட்ல சிலிண்டர் தீரப்போகுதா? புக் பண்ணாலும் சிலிண்டரு புக் ஆக மாட்டேங்குதா? 25 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்களா? இதுக்கு என்ன காரணங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா மக்களே, இது நம்ம மித்ரன் டிவி. இந்தியாவுல நிலவக்கூடிய எரிவாயு தட்டுப்பாடுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சர்வதேச அரசியல். அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் சூழல் காரணமாக நம்மளுக்கு இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு இருக்கு. இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய எரிபொருட்கள்ல 90% எரிபொருட்கள் கடல் வழியாக தான் இந்தியாவுக்கு வந்து சேருது. அதாவது கர்மூஸ்ங்கிற கடல் வழித்தடம் வழியாக தான் இந்தியாவுக்கு எல்லா எரிபொருளும் வந்து சேருது. இப்போ ஈரான் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக அந்த ஹர்மூஸுங்கிற கடல் வழி பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. இதனால தான் இந்தியாவில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இந்த எல்பிஜி எரிவாயுவோட தட்டுப்பாடு அதிகரிச்சிடக்கூடாது என்பதற்காக இந்திய அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு ஒரு சிலிண்டரை புக் பண்ணீங்கன்னா அடுத்த சிலிண்டரை அடுத்து 25 நாட்களுக்கு அப்புறம் தான் உங்களால் புக் பண்ண முடியும். இடையில உங்களால் புக் பண்ண முடியாது. இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு 32 மில்லியன் டன் எரிவாயு தேவைப்படுது. ஆனால் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எரிவாயு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.5 மில்லியன் டன் தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம். மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதியாக தான் வாங்குறோம். அதில் 90% கடல் வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து சேருது. ஈரான் இஸ்ரேலில் போர் நடக்கிறதுனால அந்த கடல் வழியை தற்காலிகமாக மூடிட்டாங்க. இதனால் நம்மளுக்கு வரக்கூடிய எல்பிஜி ஓட தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் போகுது. இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் வருங்காலத்தில் ரொம்பவும் அதிகரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்திய கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலயத்தில் வேதிப்பொருட்களை தயாரிக்கிறதை நிப்பாட்டிட்டு முழுமையாக எல்பிஜி எரிவாயு மட்டும்தான் தயாரிக்கணுங்கிற ஒரு உத்தரவை இன்னைக்கு போட்டிருக்காங்க. இதனால் வருங்காலங்களில் நம்மளுக்கு அந்த தட்டுப்பாடுங்கிறது ஓரளவு குறைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் அடுத்த 40 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி எரிவாயுக்கள் வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் யாரும் இதை நினச்சி பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வீட்டில் சமையல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வீட்டுக்கு தேவையான எல்பிஜி சிலிண்டர் வந்து தடை இல்லாமல் போகணும். வணிக ரீதியான சிலிண்டர்களின் விநியோகம் தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பல நகரங்களில். இதனால் பல ஹோட்டலில் அவங்களோட மெனுக்கள் பாதியாக குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, பல ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய நிலையில் இருக்குது. இந்தியாவுக்கு பெரும்பாலான எல்பிஜி எரிவாயு வந்து நம்ம கத்தாரு, அது பிறகு துபாயிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே நிலவக்கூடிய போர் பதட்டத்தின் காரணமாக நம்மளுக்கு அங்கேருந்து வரக்கூடிய எல்பிஜி எரிவாயு ரொம்ப தாமதமாக வரதுனால நம்மளுக்கு இங்கே வந்து எல்பிஜி தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அதே போல் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நார்வே போன்ற நாடுகளுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அதாவது அந்த நாடுகளில் இருந்து எல்பிஜி எரிவாயுவை வந்து இறக்குமதி செய்யறதுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரான் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய போர் வந்து நின்றுச்சோ இல்லாட்டா அங்கே உள்ள போர் பதற்றம் வந்து குறைஞ்சிட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து முற்றிலுமாக குறைஞ்சிரும். ஆனால் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை வச்சு நிறைய பேர் வந்து அதிகமாக காசு சம்பாதிக்கிறாங்க. 1500 2000 வரைக்கும் வீட்டு உபயோக சிலிண்டரை வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருமே அவசரப்பட்டு அந்த இதில் போய் வாங்கிடாதீங்க. இந்த சிலிண்டர் பற்றாக்குறையானது வந்து தற்காலிகமானது தான். அது இன்னொரு 40 50 நாட்களுக்குள்ளே இது சரி செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கத்திட்ட 40 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி எரிவாயு வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்ம மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.